இன்னைக்கு ரோட்ல எங்க பார்த்தாலும் 2ல ஒரு எஸ்யூவி சப் காம்பேக்ட் எஸ்யூவி தான். சப் காம்பேக்ட் எஸ்யூவின்னா எஸ்யூவியோட லெங்த் 4 மீட்டருக்குள்ள சைஸ் இருக்கணும். அதே மாரி இன்ஜின் சைஸ் பெட்ரோலா இருந்தா 1200 சிசிக்குள்ள இருக்கணும். டீசலா இருந்தா 1500 சிசிக்குள்ள இருக்கணும். இந்த கேட்டகரில பார்த்தீங்கன்னா, நெக்ஸான், பிரெஸ்ஸா, வென்யூ, சோனட் அப்டின்ட்டு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இத ஆரம்பிச்சு வச்சது யார் தெரியுமா? அதுதான் ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட். இந்த மாரி இன்ஃபர்மேட்டிவான ஆட்டோமோட்டிவ் கன்டென்ட் பார்க்கணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சா ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. ஈகோஸ்போர்ட் வர்றதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 2009ல பிரீமியர் ரியோன்டு ஒரு வண்டி வந்துச்சு. இதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சப் காம்பேக்ட் எஸ்யூவி. இத டைஹட்சுலேருந்து ஒரு சைனா கம்பெனி கடன் வாங்குனுச்சு. அந்த சைனா கம்பெனி கிட்டேருந்து பிரீமியர் ரியோ கடன் வாங்கிருச்சு. என்னதான் பிரீமியர் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாலும், ஃபோர்டு 2013ல இந்த ஈகோஸ்போர்ட்ட லான்ச் ஆனப்போ இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. அப்போ நம்ம மார்க்கெட்ல பெரும்பாலும் இந்த செக்மெண்ட்ல இருந்தது ஹேட்ச்பேக்ஸ் தான். ஈகோ ஸ்போர்ட் ஒரு ஹேட்ச்பேக் சைஸ். ஆனா ஒரு எஸ்யூவியோட ஸ்டாண்ட்ஸ். அப்படி ஒரு கார நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஃபோர்டு இந்தியா விட்டு போயிருக்கலாம். ஆனா இந்த ஈகோ ஸ்போர்ட்க்கு யூஸ்டு கார் மார்க்கெட்ல தனி வேல்யூ. இந்த ஸ்டோரியோட ஹீரோவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட சப் 4 மீட்டர் டாக்ஸ் ரூல் தான். ஸ்மால் கார் டாக்ஸ் கம்மி. 4 மீட்டருக்கு மேல போனாலே டாக்ஸ் ஏறிடும். ஃபோர்டு இன்ஜினியர்ஸ் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க. வண்டிய கரெக்ட்டா 3999 மில்லிமீட்டர்ல கட் பண்ணாங்க. எஸ்யூவினா ஒரு ஸ்பேர் வீல் பின்னாடி இருக்கணும்ல. சோ அவங்க அந்த ஸ்பேர் வீல பூட் லிட்ல வச்சுட்டாங்க. டெக்னிக்கலி ஸ்பேர் வீல் லெங்த் கணக்கிலே வராது. இது ஒரு ஜீனியஸ் மூவ். ஹால்ஃப் எஸ்யூவி, ஹால்ஃப் ஹேட்ச்பேக். பட் வண்டியோட லுக் ரொம்ப கிளாஸா வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம ஊர்ல காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ட டாமினேட் பண்றதுக்கு முதல் புள்ளி வச்சதே இந்த டிசைன் ஸ்ட்ராட்டஜி தான். அடுத்தது ஃபோர்டு அந்த வண்டியில போட்ட அந்த 1 லிட்டர் ஈகோ பூஸ்டும் அந்த டீசல் இன்ஜினும் தான். ஃபோர்டு அன்னை தேதியில அவார்ட் வாங்குன இன்டர்நேஷனல் இன்ஜின் ஆஃப் தி இயர இந்தியா கொண்டு வந்தாங்க. அதுதான் அந்த 1 லிட்டர் ஈகோ பூஸ்ட். அந்த நேரத்துல கேட்டன் ஆல்டோல இருந்த இன்ஜின் சைஸும் 1 லிட்டர் தான். ஆனா அது புரொடியூஸ் பண்ணது 67 ஹார்ஸ் பவர். ஆனா ஈகோ பூஸ்ட் புரொடியூஸ் பண்ணது 125 ஹார்ஸ் பவர். அதாவது டபுள் த பவர். டர்போ சார்ஜ் இன்ஜின்ஸ ஸ்மால் காருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஃபோர்டு தான். அவங்க பெட்ரோலோட நிறுத்தல. அதோட சேர்ந்து 1.5 லிட்டர் டிடிசிஐ டீசல் இன்ஜினையும் கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு அருமையான மோட்டரு. டார்க் ஆன் டிமாண்ட், அமேசிங்கான மைலேஜ், வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மி. இது ஃபோர்டு வச்சிருந்த பழைய இன்ஜின் 1.4 விட ஃபார் பெட்டர். நம்ம ஹைவே டிரைவ்ஸ்க்கு அது ஒரு சீத்தா மாதிரி. அப்புறம் பெட்ரோல்ல இன்னொரு ஆப்ஷனும் குடுத்தாங்க. அதுதான் 1.5 லிட்டர் டிராகன் இன்ஜின். இது பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல். ஒரு சூப்பரான எஸ்யூவி. அட்டகாசமான 3 இன்ஜின். அடுத்தது ஹேண்ட்லிங்க பார்ப்போம். வண்டியோட உயரம் ஏற ஏற எப்போதும் பாடி ரோல் கூடும். ஆனா ஈகோ ஸ்போர்ட் ஓட்டுன யார்கிட்டயாவது போய் ஈகோ ஸ்போர்ட் ஹேண்ட்லிங் எப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க பதில் சொல்லும்போதே ஒரு உற்சாகத்தோட சொல்லுவாங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோல் ஒரு எஸ்யூவி மாரியே இல்ல. ஒரு ஹேட்ச்பேக் மாதிரி இருந்துச்சு. பாடி ரோலு ரொம்ப கம்மி. சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் தான். பட் ஹை ஸ்பீட்ல அந்த கான்ஃபிடன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாரி அந்த செக்மெண்ட்ல குடுத்தாங்க. இது ஒரு டிரைவர்ஸ் காரு. நீங்க ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம் ரொம்ப அசால்ட்டா அந்த கார ஓட்டிட்டு போறத பார்த்துருப்பீங்க. இப்ப நான் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் சொல்லப் போறேன். இத நீங்க எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லா கார் பிராண்ட்ஸுக்கும் ஒரே டிஎன்ஏ தான் இருக்கும். ஆனா ஃபோர்டுக்கு மட்டும் 2 டிஎன்ஏ இருக்கு. ஒரு அமெரிக்கன் டிஎன்ஏ, ஒரு யூரோப்பியன் டிஎன்ஏ. இந்த அமெரிக்கன் டிஎன்ஏல ஃபோர்டோட கார்ஸ டிசைன் பண்றது ஒரு க்ரூசர் ஃபீலும், வண்டியில ஒரு ரக்கட்னஸும் வந்து தான் டிசைன் பண்ணுவாங்க. ஆனா ஃபோர்டோட யூரோப்பியன் டிவிஷனு கம்ப்ளீட்டா வேற. அதோட ஹிஸ்டரியே கம்ப்ளீட்டா வேற. யூரோப்பியன் டிஎன்ஏல டிரைவிங் டைனமிக்ஸ்க்கு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. 2006ல ஆலன் முலாலிங்கிறவரு ஃபோர்ட் சிஇஓ அவரு ஒன் ஃபோர்டுங்கிற ஸ்ட்ராட்டஜிய கொண்டு வந்தாரு. ஈகோ ஸ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 2 டிஎன்ஏவும் இருக்கும். டிரைவிங் டைனமிக்ஸும் நல்லா இருக்கும். க்ரூசர் ஃபீலும் இருக்கும். வண்டி ரக்கடாவும் இருக்கும். அடுத்தது நம்ம ஊரோட ஃபேவரைட் ஃபீச்சர்ஸ். இன்டீரியர்ல அப்போ சிங்க் டெக்னாலஜின்ட்டு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. மைக்ரோசாஃப்ட் கூட சேர்ந்து பண்ணாங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ், பிரீமியம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அப்போ புதுசு. டிரைவிங் பொசிஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது சேஃப்டி. இன்னைக்கு தான் எல்லாரும் 6 ஏர்பேக்ஸ பத்தி பேசுறாங்க. ஃபோர்டு அப்பவே 6 ஏர்பேக்கும் அப்புறம் பாரோன் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷனும் கொண்டு வந்திருந்தாங்க. 6 ஏர்பேக்ஸ் ஒரு சில டாப் வேரியண்ட்ஸ்ல மட்டும் தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட்டான அப்கிரேடர்ஸ் காரா இருந்துச்சு. ஷிஃப்ட், i10, இண்டிகா விஸ்டர் ஓனருக்கு இது ஒரு டபுள் அப்கிரேட் மாரி தெரிஞ்சுச்சு. அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸு ஈகோஸ்போர்ட்டா இருந்துச்சு. அதே நேரத்தில ஃபோர்டு ஃபிகோல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து மக்கள் மனசுலயும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. கடைசியா 2021ல ஃபோர்டு இந்தியா விட்டு போகும்போது, நம்ம ஆட்டோ லவர்ஸ்க்கு ரொம்ப வருத்தம் இருந்துச்சு. பட் ஸ்டில் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல ஈகோஸ்போர்ட்டுக்கு டிமாண்ட் குறையவே இல்ல. ஏன்னா ஈகோஸ்போர்ட் டிசைன் பண்ண காலம், டிரைவர்ஸ்க்காண்டியா டிசைன் பண்ண காலம். ஃபீச்சர்ஸ்க்காண்டியா கிடையாது.
நீங்க ஒரு ஈகோ ஸ்போர்ட் ஓனரா? இல்ல உங்களுக்கு ஈகோ ஸ்போர்ட் ரொம்ப புடிக்குமா? உங்க ஃபர்ஸ்ட் டிரைவ் எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நன்றி.